இன்றைய வேதவசனம் ஜூலை 4. ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் அநேக நாட்களா நெறைய இன்டர்வியூ போயிட்டு, லாஸ்ட்டா ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆவாரு. செலக்ட் ஆன உடனே அந்த இன்டர்வியூ பேனல்ல இருந்தவங்க சொல்வாங்க, "உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், இன்னும் சில டேஸ்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் சென்ட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிருவாங்க. அவரும் ஒவ்வொரு நாளும் அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரும் வரும்ன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரவே இல்ல. அப்ப அவரு கால் பண்ணி கேட்பாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, "இப்ப இருக்கிற சிட்யூவேஷன்னால நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த வேக்கன்சியே எடுத்துட்டோம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு, "நாங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் அனுப்புவோம்ன்னு" சொல்லிட்டு அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா அந்த ப்ராமிஸ அவங்க என்ன பண்ணல, அவங்க ஃபுல்ஃபில்லே பண்ணல. நம்மளோட லைஃப்லயும் ஆண்டவர் நெறைய ப்ராமிசஸ், நெறைய வாக்குத்தத்தங்கள குடுத்திருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம சில நாட்கள் காத்திருக்கும்போது, நம்மளுடைய இருதயத்தில ஒரு கேள்வி வரும். என்னன்னா, ஆண்டவர் கட்டாயம் இத நிறைவேற்றுவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒருவேளை உங்களோட லைஃப்ல அந்த கேள்வி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள நோக்கி ஒரு வசனம் சொல்றாங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, "பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா?" ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அத நிறைவேற்றுவாங்க. ஆண்டவர் உலகத்துல இருக்க மனிதன் போல பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுலேருந்து மனம் மாற மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அத நிறைவேற்றுவாங்க. அதனால ஒருபோதும் ஆண்டவர் இத செய்வாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னா நீங்க கன்ஃப்யூஸ்டோ, பயப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாங்கன்னா, கட்டாயம் அந்த வாக்குத்தத்தத்த ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. மேபி அதில சில டிஃபிகல்டீஸ் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். நீங்க கொஞ்ச நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கலாம். ஆனா, கண்டிப்பா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்த ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. Thank you. Have a beautiful day.